பெரியநாயக்கன்பாளையம் அருகே கும்கி யானைகளை நாடு காட்டு யானைகள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வனத்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு கும்கி யானைகளை காப்பாற்றினர். கோவையை அடுத்த பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள தேவையம்பாளையம் வனப்பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நஞ்சன், கார்த்தி ஆகிய 2 கும்கி யானைகள் காட்டு யானைகளை விரட்டுவதற்காக விடப்பட்டன. வனத்துறை ரேஞ்சர் பன்னீர்செல்வம், வனவர்கள் சந்திரன், சோமசுந்தரம் மற்றும் வனத்தடுப்பு குழுவைச் சேர்ந்த 20ற்கும் மேற்பட்டவர்கள் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நல்லிமேடு புதூர் பகுதியில் 2 கும்கி யானைகளும் கட்டப்பட்டிருந்தன. இதனை நோட்டமிட்ட 4 காட்டு யானைகள் அங்கு வந்து 2 கும்கி யானைகளையும் தாக்கத் தொடங்கின. இதனால் கும்கி யானைகள் பயங்கரமாக பிளிரியது. இந்த சத்தத்தை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த யானை பாகன்கள் இது குறித்து வன ரேஞ்சருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் விரைந்து வந்து துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டனர். மேலும் பட்டாசுகளை வெடித்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். காட்டு யானைகள் தாக்கியதில் காயமடைந்த 2 கும்கி யானைகளையும் கோவை கால்நடை மருத்துவர் டாக்டர் மனோகரன் வந்து பரிசோதனை செய்து மருந்துகள் கொடுத்தார். இதன் பின்னர் அந்த யானைகள் தேவையம்பாளையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கும்கி யானைகளை காட்டு யானைகள் கூட்டம் தாக்கியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.